திமுக அரசின் ஒப்புதலுடன் காங்கிரஸ் அரசு இலங்கைக்கு தாரவார்த்த கச்சத்தீவு தற்போது இந்தியா முழுவதும் பேசு பொருளாகி உள்ளது. தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு இடையில் இருக்கும் இச்சிறிய தீவு இந்திய பெருங்கடலில் இருந்து வெறும் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது ஒரு காலத்தில் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்தது. சமீபத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெற்ற தகவல்கள் 1974ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அதை இலங்கைக்கு கொடையாக வழங்கினார் என தெரிவிக்கின்றன. இந்திய மீனவர்களின் வாழ்வாதாரமான அத்தீவை காங்கிரஸ் வெறும் சிறிய நிலமாகவே கருதியது என்பது வேதனைக்குரியதாகும். முதலில் ஜவஹர்லால் நேரு அதை ஒரு பரிசாக அளிக்க கூறினார். அதை இந்திரா காந்தி வழிமொழிந்தார். காங்கிரஸ் மற்றும் திமுக இரண்டும் தமிழர்களுக்காக இந்த பிரச்சனையை எழுப்பவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று கடல்வெளி செயல்பாடுகளுக்கு இந்த தீவு எவ்வளவு முக்கியத்துவம் கொண்டிருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். 1960ஆம் ஆண்டில் அட்டர்னி ஜெனரல் MC செட்டல்வாட் இந்த தீவில் இந்தியா உரிமை கொண்டாடுவது வலுவானது என நம்பினார் என RTI தெரிவிக்கிறது. இலங்கை கடற்பகுதியில் செல்லும் போது அந்நாட்டின் கடற்படையால் அவ்வப்போது சிறைபிடிக்கப்படும் மீனவர்களின் உரிமைகளை சர்வதேச நீர்ப்பகுதியில் பாதுகாப்பதில் இது முக்கியமாகும். இந்திரா காந்தியும் அவரது இலங்கை பிரதிநிதியான டட்லி ஜனநாயகேவும் ரகசிய பேச்சுவார்த்தையை நடத்தி ஒப்பந்தம் மேற்கொண்டு 1968இல் கச்சத்தீவை தாரவார்த்தது சந்தேகத்தை அதிகப்படுத்துகின்றன. அப்போது வெளியுறவு விவகாரங்களுக்கான துணை அமைச்சரான சுசேந்திர பால் சிங் இந்த தீவு மனிதர் வசிக்காத பகுதி என கூறினார். சீனாவால் அக்சாய் சிங் கைப்பற்றப்பட்ட பிறகு நேரு என்ன வித்தியாசம், இங்கே ஒரு புல் கூட வரவில்லை என கூறியதை இது நினைவுபடுத்துகிறது. மேலும் காங்கிரஸ் அரசு 1974இல் கச்சத்தீவை இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்கியது. அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதியும் இந்த முடிவுக்கு ஒப்புதல் அளித்தார். மேலும் தீவின் மீதான தனது உரிமையை வலுப்படுத்த ராம் நாட்டின் ராஜா அதன் அசல் பட்டத்தை வைத்திருந்தார் என்று தமிழ்நாடு வலியுறுத்தவில்லை. இந்த ஒப்பந்தத்திற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவிப்பார்கள் என கருணாநிதி எதிர்பார்த்தார் என்றும், ஆனால் பாதுகாப்பான வரம்புகளுக்குள் பிரச்சனையை நிர்வகித்து அது பெரிதாகாமல் தடுப்பதாக காங்கிரசுக்கு அவர் உறுதியளித்தார் என்றும் அதிகாரப்பூர்வமாக விவரிப்பு தெரிவிக்கிறது.